ஓம் சாந்தி. 2/7/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் டபுள் அஹிம்சாவாதிகள், இரட்டை அஹிம்சாவாதிகள், ஆன்மீக சேனை ஆவீர்கள். நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து உங்களுடைய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். கேள்வி: ஆன்மீக சேவாதாரி குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையை எல்லோருக்கும் கொடுக்கிறீர்கள்? ஆன்மீக சேவாதாரி குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விஷயத்தை பற்றிய எச்சரிக்கையை எல்லோருக்கும் கொடுக்கிறீர்கள்? பதில்: இது அதே மகாபாரத போரின் நேரமாகும் என்று நீங்கள் எல்லோருக்கும் எச்சரிக்கை கொடுக்கிறீர்கள். இப்பொழுது இந்த பழைய உலகம் அழியப் போகிறது. தந்தை புது உலகத்தின் ஸ்தாபனை செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார். விநாசத்திற்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். விநாசத்திற்கு முன்னால் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் எப்படி கிடைக்குமாறு செய்யலாம் என்பது பற்றி நீங்கள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஆலோசிக்க வேண்டும். பாடல்: நீ இரவெல்லாம் உறங்கியே கழித்தாய், பகலெல்லாம் உண்டே கழித்தாய். ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார் என்பதை தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். பிறகு அவரை உயர்ந்ததிலும் உயர்ந்த கமாண்டர் இன் சீஃப், தளபதி என்று வேண்டுமானாலும் கூறலாம். ஏனெனில் நீங்கள் சேனைகள் அல்லவா? உங்களுடைய சுப்ரீம் கமாண்டர் யார்? 2 சேனைகள் உள்ளன என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அது ஸ்தூலமான படை, நீங்களோ ஆன்மீக படை. அது எல்லைக்கு உட்பட்டது, நீங்கள் எல்லையற்ற படையினர். உங்களில் கமாண்டர் கூட இருக்கின்றார், ஜெனரல் கூட இருக்கின்றார், லெப்டினன்ட் கூட இருக்கின்றார். நாம் ஸ்ரீமத் படி ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறார்கள். இதிலே சண்டை ஆகியவற்றின் விஷயம் எதுவுமே இல்லை. நாம் முழு உலகத்தின் மீது மீண்டும் நம்முடைய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். கல்ப கல்பமாக நமது இந்த பாகம் நடிக்கப்படுகிறது. இவை அனைத்துமே எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாகும். அந்த யுத்தங்களில் இந்த விஷயங்கள் கிடையாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை ஆவார். அவரை மந்திரவாதி, ரத்ன வியாபாரி, ஞானக்கடல் என்றும் கூறுகிறார்கள். தந்தையின் மகிமை அளவற்றதாகும். நீங்கள் புத்தியின் மூலமாக தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். ஆனால் மாயை நினைவை மறக்க வைக்கிறது. நீங்கள் டபுள் அஹிம்சாவாதிகள், இரட்டை அஹிம்சாவாதி ஆவீர்கள், ஆன்மீக சேனை ஆவீர்கள். நாம் நமது ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்ற இதே சிந்தனை உங்களுக்கு உள்ளது. டிராமா அதை அவசியம் செய்ய வைக்கும். புருஷார்த்தமோ செய்ய வேண்டியிருக்கிறதல்லவா? நல்ல நல்ல குழந்தைகள் தங்களுக்குள் ஆலோசனை செய்ய வேண்டும். மாயையோடு யுத்தம் உங்களுடையது கடைசி வரை நடந்து கொண்டே இருக்கும். அவசியம் மகாபாரத போர் நிகழப்போகிறது என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இல்லை என்றால் பழைய உலகத்தின் விநாசம் எவ்வாறு ஆகும்? பாபா நமக்கு ஸ்ரீமத் அளித்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளாகிய நாம் மீண்டும் நமது ராஜ்ய பாகியத்தை ஸ்தாபிக்க வேண்டும். இந்த பழைய உலகத்தின் விநாசம் ஆன பிறகு மீண்டும் பாரதத்தில் வெற்றி முழக்கம் ஏற்பட வேண்டி உள்ளது. அதற்காக நீங்கள் கருவியாக ஆகியுள்ளீர்கள். எனவே தங்களுக்குள் சந்திக்க வேண்டும். எப்படியெல்லாம் நாம் சேவை செய்யலாம்? இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் விநாசம் ஆகப் போகிறது என்று அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கூற வேண்டும். தந்தை புதிய உலகத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். லௌகிக தந்தை கூட புதிய வீடு கட்டுகிறார் என்றால் குழந்தைகள் குஷி அடைகிறார்கள். பழைய உலகத்தின் விநாசம் கூட எதிரிலேயே உள்ளது. இது அதே மகாபாரத போர் ஆகும். மகாபாரத போருக்கு பின்னால் என்ன என்பதை கூட மனிதர்களோ புரிந்து கொள்ளுவதில்லை. இப்பொழுது நாம் சங்கம யுகத்தில் புருஷோத்தமர் ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் இப்போது உணர்கிறீர்கள். இப்பொழுது புருஷோத்தமராக ஆக்குவதற்காக தந்தை வந்துள்ளார். இதில் யுத்தம் ஆகியவற்றின் எந்த விஷயமும் கிடையாது. குழந்தைகளே, தூய்மை இல்லாத உலகத்தில் ஒருவரும் தூய்மையாக இருக்க முடியாது. தூய்மையான உலகத்தில் ஒருவர் கூட தூய்மையற்றவராக இருக்க முடியாது என்று தந்தை புரிய வைக்கிறார்.
இவ்வளவு சிறிய விஷயத்தை கூட யாரும் புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து படங்கள் ஆகியவற்றின் சாரம் புரிய வைக்கப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் ஜபம், தவம், தானம் மற்றும் புண்ணியம் ஆகிய என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதனால் குறுகிய காலத்திற்கு காக்கையின் எச்சத்துக்கு சமமான சுகம்தான் கிடைக்கிறது. ஆனால் யாராவது இங்கு வந்து புரிந்து கொண்டால் தானே இந்த விஷயங்கள் புத்தியில் பதியும். இது இருப்பதே பக்தியின் ராஜ்யமாக. ஞானம் சிறிதளவும் கூட கிடையாது. எப்படி பதீதமான உலகத்தில் தூய்மையானவர் ஒருவரும் இருக்க முடியாதோ அதே போல ஞானம் கூட ஒருவரை தவிர வேறு யாரிடமும் இல்லை. வேத சாஸ்திரம் ஆகிய அனைத்தும் பக்தி மார்க்கத்துடையதாகும். ஏணிப்படி இறங்கி வரவே வேண்டியுள்ளது. இப்பொழுது நீங்கள் பிராமணர் ஆகியுள்ளீர்கள். இதில் வரிசை கிரமமான சேனை உள்ளது. மிக முக்கிய கமாண்டர், கேப்டன், ஜெனரல் ஆகியோராக இருப்பவர்கள் தங்களுக்குள் சந்தித்து ஆலோசிக்க வேண்டும். நாம் பாபாவின் செய்தியை எப்படி கொடுக்கலாம்? மெசஞ்சர், பைகம்பர் அல்லது குரு, அதாவது தூதுவர் அல்லது குரு ஒருவர்தான் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. மற்றது அனைத்துமே பக்தி மார்க்கத்துடையது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தந்தை உலகிற்கு அதிபதியாக ஆக்குவதற்கான கல்வியை கற்பிக்க வந்துள்ளார். எனவே ஒருபொழுதும் எங்களுக்கு நேரமில்லை என்று கூறக்கூடாது. ஸ்ரீமத் படி உடல், மனம் மற்றும் பொருளால் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். 2. தங்களுக்குள் மிகவுமே இனிமையிலும் இனிமையான ஞானத்தின் விஷயங்களை கேட்க வேண்டும் மற்றும் கூற வேண்டும். ஹியர் நோ ஈவில், டாக் நோ ஈவில், எக்ஸெட்ரா. தீயதை கேட்காதீர்கள், தீயதை பேசாதீர்கள் என்ற தந்தையின் இந்த கட்டளை எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். வரதானம். எல்லைக்கு உட்பட்ட அனைத்து ஆசைகளின் மீதும் வெற்றி அடையக்கூடிய காமத்தை வென்று உலகத்தை வென்றவர் ஆகுக. எல்லைக்கு உட்பட்ட அனைத்து ஆசைகள் மீதும் வெற்றி பெறக்கூடிய காமத்தை வென்று உலகத்தை வென்றவர் ஆகுக. விளக்கம். காம விகாரத்தின் அம்சம் என்னவென்றால் அனைத்து எல்லைக்குட்பட்ட ஆசைகள் ஆகும். ஆசைகளில் ஒன்று பொருட்களை பற்றியது, இரண்டாவது மனிதர்கள் மூலமாக எல்லைக்கு உட்பட்ட பிராப்திகளை பற்றியது, மூன்றாவது சம்பந்தங்களை அனுசரித்தல் பற்றியது, நான்காவது சேவா பாவனையில் எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளின் உணர்வு. எந்த ஒரு மனிதர் அல்லது பொருள் மீதும் விசேஷமாக கவரப்படுவது, அது ஆசை இல்லை ஆனால் பிடித்திருக்கிறது என்றால் இதுவும் காம விகாரத்தின் அம்சம்தான். எப்போது இந்த சூட்சுமமான அம்சமும் கூட முடிந்து போகிறதோ அப்போது நீங்கள் காம விகாரத்தை வென்று உலகத்தை வென்றவர் ஆவீர்கள் என்று சொல்வார்கள். ஸ்லோகன். இதயத்தின் உணர்கின்ற தன்மையின் மூலம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் தந்தையின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அதிகாரி ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. எண்ணங்களின் சக்தியை சேமித்து சிரேஷ்டமான சேவை செய்ய கருவியாகுங்கள். மனம் தானே ஒரு சூட்சுமமான சக்தியாக உள்ளது. அது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதாவது கட்டளைப்படி காரியமாற்ற வேண்டும். அப்போது நீங்கள் பாஸ் வித் ஆனர், மதிப்போடு தேர்ச்சி அடைபவர் அல்லது ராஜ்ய அதிகாரி ஆகிவிடுவீர்கள். சங்கல்ப சக்தியை சேமிப்பதற்கு எதை யோசிக்கிறீர்களோ அதையே செய்யுங்கள். நிறுத்து என்றதுமே நின்று விட வேண்டும். சேவை பற்றி யோசித்தால் உடனே சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும். பரந்தாமத்தை பற்றி யோசித்தீர்கள் என்றால் உடனே நீங்கள் பரந்தாமம் சென்று சேர்ந்து விட வேண்டும். அந்த மாதிரி கட்டுப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்துங்கள். நல்லது. ஓம் சாந்தி.